ஜிஎஸ்டி என்ற சரக்கு மற்றும் சேவை வரிகளில் மிகப்பெரிய மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளி, கல்லூரிகள் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. அதே நேரம் நீட், ஜேஇஇ உள்ளிட்ட நுழைவுத் தேர்வு, போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுக்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி நிர்ணயிக்கப்பட்டது. இதன் காரணமாக போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களின் கட்டணம் உயரும் என கூறப்படுகிறது. அதாவது பயிற்சி நிறுவன மையங்களின் கட்டணம் 50,000 ரூபாயாக இருந்தால் 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இனிமேல் 59,000 ரூபாயாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த 18 விழுக்காடு வரி பயிற்சி மையங்களுக்கு மட்டுமல்ல, கல்வி தொழில்நுட்ப நிறுவனங்கள், தனியார் ஆசிரியர்கள் நடத்தும் ஆன்லைன் வகுப்புகளுக்கும் பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்களை கல்வி நிறுவனங்களாக ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். எனவே 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி அவர்களுக்கு பொருந்தும் என விளக்கமளித்தார். மேலும் 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியால் போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்களின் கட்டணம் உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்ததுடன் கல்வி நிறுவனங்களைப் போன்று இதற்கும் விலக்கு அளிக்க வலியுறுத்தியுள்ளனர். இந்த புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு வருகிற செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார்.